அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த வியாழக்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. அன்புள்ள உடன் விசுவாச பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய மெல்லிய சப்தத்தை கேட்பதற்கு இந்த வியாழக்கிழமையின் காலையின் பொழுதை நமக்கு காணும்படி கிருபை செய்த தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுத்து தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த வியாழக்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த நாளிலும் நாம் யோசுவாவின் புத்தகத்தில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் காட்டின நல் வழியின் போதகத்தை அங்கு யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார். இதை நாம் யோசுவாவின் புத்தகம் 23வது அதிகாரம் 6-7 வசனங்களில் நாம் அதை வாசிக்கலாம். 23வது யோசுவா 23:6 இப்படி சொல்லுகிறது: ஆகையால் மோசேயின் நியாயப்பிரமாணி புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதை விட்டு வலதுபுறமாகிலும் இடதுபுறமாகிலும் விலகி போகாமல் அதையெல்லாம் கை கொள்ளவும் செய்யவும் நிர்ணயம் பண்ணி கொள்ளுங்கள். அவர் சொல்லுகிறார், நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற எல்லாவற்றையும் நீங்கள் கை கொண்டு வலதுபுறமாகிலும் இடதுபுறமாகிலும் சாயாமல் இருக்க நீங்கள் தீர்மானம் பண்ணி கொள்ளுங்கள். உங்களுக்குள்ளே மீதியாக இருக்கிற இந்த ஜாதிகளோடு நீங்கள் கலக்க வேண்டாம். அவர்களுடைய தேவர்களின் பெயரை நினைக்கவும் வேண்டாம். அவைகளை கொண்டு ஆணையிடாமலும் அவைகளை சேமியாமலும் பணிந்து கொள்ளாமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாக இருங்கள். 8வது வசனம் இப்படி சொல்லுகிறது: இந்நாள் மட்டும் நீங்கள் செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்டிருங்கள் என்று சொல்லுகிறார். யோசுவா ஜனங்களை பார்த்து சொல்லுகிறது, தேவனுடைய நியாயப்பிரமாணத்தில் உள்ள இந்த வார்த்தைகளை எல்லாம் நீங்கள் கை கொண்டு வலதுபுறமாகிலும் இடதுபுறமாகிலும் சாயாமல் இருக்க நீங்கள் தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்களோடு மீதியாக இருக்கிற இந்த ஜனத்தோடு நீங்கள் கலக்க வேண்டாம். அவர்கள் தேவனுடைய பெயர்களை நினையாமலும் உச்சரிக்காமலும் அவைகளை கொண்டு ஆணையிடாமலும் அவைகளை சேவிக்கவும் பணிந்து கொள்ளவும் இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறார். இந்நாள் மட்டும் நீங்கள் செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்டிருங்கள். அன்பு பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் மீறி நடப்பதற்கு முக்கிய காரணம் அவர்களுடைய மாமிச இச்சை. அங்கு கானான் தேசத்தில் இருந்தே எகிப்திலிருந்து கானானுக்கு வழிநடத்தி கொண்டு போன தேவனுடைய இருதயத்தை நோகடிக்க பண்ணினார்கள். சமாதானத்தின் தேவனை சமாதான குலைச்சலாக்கினார்கள். மாமிச இச்சைகளுக்குள்ளாக்கி போஜன பிரியராக இருந்து விசுவாசத்தை கேட்டும் கேளாதவர்கள் போல அஞ்ஞானிகளைப் போல காணப்பட்டார்கள். எனவே அந்த தேசத்தை கடந்து வந்ததற்கு பின்பும் கூட இஸ்ரவேல் ஜனங்களை மோசே ஆரோனுக்கு பின்பு வழி நடத்துவதற்கு யோசுவாவை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அதே சட்டங்களை அதே போதனைகளை யோசுவாவின் கொண்டு ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போதித்தார். அதே குணம்தானே அவர்களுக்கு இருக்கும். மாறவா செய்வார்கள். இன்றைக்கு நமக்குள் இருக்கிறதை எவ்வளவு போதனை கேட்டாலும்
நாம் ஆண்டவருடைய நல்வழியில் நம்மை நடத்துவதற்கு ஒப்புக் கொடுக்கிறோமா? அதே போலத்தான் இஸ்ரவேல் ஜனங்களும் இருந்தார்கள். யோசுவா 23:14 இப்படி சொல்லுகிறது, இதோ இன்று நான் பூலோகத்தார் எல்லோரும் போகிற வழியாய் போகிறேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக சொன்ன நல் வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஒரு வார்த்தையும் தள்ளி போகவில்லை என்பதை உங்கள் முழு இருதயத்தாலும் உங்கள் முழு ஆத்மாவாலும் அறிந்திருக்கிறீர்கள். அவைகள் எல்லாம் உங்களுக்கு நிறைவேறிற்று. அவைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்று சொல்லுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன எல்லா வார்த்தைகளிலும் எல்லாம் உங்களுக்கு நிறைவேறிற்று. அது சாதாரண வார்த்தை இல்லை, நல் வார்த்தை. ஒரு வார்த்தை கூட தவறி போகவில்லை. உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடு அந்த வார்த்தைகளை ஏற்று அதை உங்கள் இருதயத்திலே நீங்கள் அறிந்து வைத்து கொள்ளுங்கள். அவைகள் எல்லாம் நிறைவேறிற்று. அவைகளில் ஒன்றும் தவறி போகவில்லை என்று யோசுவா ஜனங்களுக்கு சொல்லுகிறார். இப்பொழுதும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடே சொன்ன நல்ல காரியங்கள் எல்லாம் உங்களிடத்தில் எப்படி நிறைவேறிற்றோ அப்படியே உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட்ட அவருடைய உடன்படிக்கையை நீங்கள் மீறிய அந்நிய தேவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொள்ளும் காலத்தில் இவ்வளவு வார்த்தைகளை சொல்லி அனுபவித்த நீங்கள் மீண்டும் உங்களுடைய பழைய குணத்தில் பன்றியானது சேற்றிலே எப்படி புரளுகிறதோ அதை போல நீங்கள் அந்நிய தேவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொள்ளும் காலத்தில் ஆண்டவர் செய்யப்போகிறதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று யோசுவா 23:16 இப்படி சொல்லுகிறது. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்தில் இருந்து உங்களை நிர்மூலமாக்க மட்டும் கர்த்தர் உங்கள் மேல் சகல தீமையான காரியங்களையும் வரப்பண்ணுவார். கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் பற்றி எரியும். அவர் உங்களுக்கு கொடுத்த நல்ல தேசத்திலிருந்து நீங்கள் சீக்கிரமாய் அழிந்து போவீர்கள் என்றார். அன்பு பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் நான் சொன்ன அந்த நல்ல வார்த்தைகளை கேட்டும் நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளாமல் மீண்டும் அந்நிய தேவர்களை பின்பற்றி அதன்படி செய்வீர்கள் என்று சொன்னார், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருந்த நல்ல தேசத்திலே உங்களை நிர்மூலமாக்குவார். நிர்மூலமாக்க மட்டும் அவரால் சொல்லப்பட்ட தீமைகள் கோபங்கள் உங்கள் மீது வரும் என்று அங்கு யோசுவா சொல்லுகிறார். மேலும் உங்களுக்கு கொடுத்த நல்ல தேசத்தில் இருந்து நீங்கள் சீக்கிரமாய் அழிந்து போவீர்கள் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, கானானுக்கு செல்ல வேண்டும் என்று எல்லோரும் விரும்பின அந்த விருப்பம் எத்தனை பேர் போனார்கள்? காலேபும் யோசுவாவும் தவிர வேறு யாரும் பிரவேசிப்பது இல்லை என்று ஆண்டவர் திட்டமாய் சொல்லி இருக்கிறாரே. இன்றைக்கு இந்த அனுபவத்திலே நாம் நம்முடைய வாழ்க்கையின் சந்தோஷத்தை எப்படி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறோம்? அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகிற ஒரு அனுபவத்தை நாம் நம்முடைய நடத்தையின் மூலமாக காண்பிக்கிறோமா என்பதை யோசித்து பார்ப்போம். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிற மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்றுதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனை சார்ந்து வாழ்கிற ஒரு காலம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? யோசித்து பார்ப்போம். தேவனோடு ஜீவிக்கிற அந்த அனுபவம் நம்முடைய காலங்களில் நாம் எப்படி பெற்றிருக்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம்.
அன்பு பிள்ளைகளே, இங்கு நீதிமொழிகள் 29:1 சொல்லுகிறது, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான் என்று நீதிமொழிகள் 29 சொல்லுகிறது. மோசே கடிந்து கொண்டார், ஆரோன் கடிந்து கொண்டார், யோசுவா கடிந்து கொண்டார். அந்த ஜனங்களை வழிநடத்துகிறதற்கு நியமிக்கப்பட்ட பிள்ளைகள் எல்லாரும் கடிந்து கொண்டார்கள். ஆண்டவர் தன்னுடைய இரக்க சிந்தையை கோப சிந்தையாக மாற்றி அவரும் கடிந்து கொண்டார். ஆனால் யாரும் அந்த சப்தத்திற்கு செவிசாய்க்கவில்லை. முடிவு என்னவாயிற்று? கானான் தேசத்தின் பிரவேசம் அவர்களால் அடையக்கூடாமல் போயிற்று. அன்பு பிள்ளைகளே, இந்த பூலோக வாழ்க்கையில் அவர் நியமித்த சட்டதிட்டங்களுக்கு, நியாயப்பிரமாணத்திற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்றுதான் இந்த வேதம் 66 புஸ்தகங்களில் நமக்கு சொன்ன சத்தியம். அதை கை கொண்டால் மட்டுமே அந்த தேசத்தில் வாசமாகி இருப்போம். அதைத்தான் இன்றைக்கு உலகம் அநேக கிறிஸ்தவ மார்க்கங்கள் ஒழிக்கப்பட்டு விட்டது, தேவையில்லை என்று சொல்லுகிற செய்திகளை மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருப்பதை நாம் கேட்கிறோம். ஆண்டவருக்கு செவி கொடுக்காமல், ஆண்டவருக்கு தங்கள் செவிகளை விலக்கி சத்துருவுக்கு செவி கொடுக்கிற காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் அவர்கள். அதைத்தான் அங்கு யோசுவாவின் புத்தகத்திலே நாம் வாசித்தோம். மீதியாய் இருக்கிற அந்த ஜனத்தோடு நீங்கள் கலந்து கொள்ள வேண்டாம். அவர் சொல்லுகிற வார்த்தை, உங்களுக்குள்ளே மீதியாய் இருக்கிற அந்த ஜாதிகளோடு நீங்கள் கலவாமலும் அவர்களுடைய தேவர்களின் பெயரை நினைக்காமலும் அவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் இருங்கள் என்று யோசுவா 23:7 வாசித்தோம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட போதனை என்ன? நாமும் அதே சூழ்நிலையில் இருக்கிறோமா என்பதை யோசித்து, நாம் யோசுவா சொன்னாரே, நானும் என் வீட்டாருமா வென்றால் கர்த்தரையே சேவிப்போம், நீயும் சேவிப்பாயா என்கின்ற யோசுவா 24:15 படி நாம் கடைசி எச்சரிப்பாக அந்த சப்தத்தை கேட்டு அதிலே நாம் நழுவாமல், கால் பின்னிட்டு செல்லாமல், தேவனை நோக்கி செல்கிற கால்களாக நம்மை ஒப்பு கொடுத்து அவருடைய நியமங்களுக்கு கீழ்ப்பிடித்து நடக்கிற அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தரை பின்பற்றுவோமா? ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய சப்தத்தை நாங்கள் கேட்டோம். அதனால் எங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கிறது என்று நாங்கள் அறிந்தோம். கர்த்தரை தேடுகிறவர்களை அவர் ஒரு நாளும் கைவிடுகிறது இல்லை. ஆதலால் அவருடைய நாமத்தை அறிந்தவர்கள் அவரையே நம்பி இருப்பார்கள் என்று 9வது சங்கீதம் 10வது வசனத்தில் வாசித்தோமே. அந்த வார்த்தைகளை, ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தாரும். கேட்டுக்கொண்டிருக்கிற நாங்களும் உம்மால் விளக்கப்பட்டவர்களாக காணப்படாமல் உம்மை அண்டி ஜீவிக்கிற பிள்ளைகளாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய சமூகத்தில் சேர்த்து எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கேட்ட சத்தியங்கள் நம்மை எச்சரித்து தேவனுடைய வீட்டில் பிரவேசிப்பதற்கு அனுகூலமான வழியை கொடுக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.